ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான்வெஜ் குழம்புக்கு முட்டை கிரேவி, காளான் கிரேவி எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய ஒரு பொடி தான். பேசிக்கான பொடி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். கொத்தமல்லி அதை 3 ஸ்பூன், சீரகம், சோம்பு, மிளகு 1 ஸ்பூன், வெந்தயம் கொஞ்சோண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்கர் மசாலா 2 பிரியாணி இலை, 2 அந்த ஸ்டார் முக்கு, 2 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சமாக இல்லைன்னா கச்சு போயிடும். அதே மாதிரி கொஞ்சோண்டு ஜாதி பத்திரி வாசத்துக்கோசரம், லவங்கம், பட்டை வந்து 6-7 பட்டை வந்து 2 துண்டு. ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் வடசட்டியில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் மிதமான சூட்டில் எல்லாத்தையும் நல்லா படப்படன்னு பொரியிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த அடுப்பு சூட்லேயே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே வந்து மற்ற கோல்கர மசாலையும் போட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது அடுப்பை துவச்சோம்னா நல்லா கருகி போயிடும். அதனால் அந்த சூட்டுலேயே வந்து நம்ம எடுத்து எல்லாம் போட்டுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்குங்க. பொடினா கொஞ்சம் நைஸாக இருக்கணும்ல. இதை வந்து சிக்கன், மட்டன், இறால், நண்டு, முட்டை, காளான் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும்.